சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குப்பூரில் ஓம் காளியம்மன் கோவில் திருவிழா நடைபெற உள்ளது. இதனால் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க வலியுறுத்தி சிக்கனப்பட்டி குப்பூர் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பாரம்பரிய முறைப்படி மேளதாளம் பறை இசை முழங்க ஊர்வலமாக காவல் நிலையம் வந்து ஓமலூர் போலீசாருக்கு தாம்பூல தட்டு கொடுத்து அழைப்பு விடுத்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை கூட்டாக அனைத்து ஓட்டுநர் கூட்டமைப்பு சங்கங்களின் நிர்வாகிகள் சந்தித்தனர். தமிழகத்தில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்டோ டாக்ஸிகளுக்கு குறைந்தபட்ச கட்டணத்தை தமிழக அரசு நிர்ணயிக்காததால் தாங்களே கட்டணத்தை நிர்ணயித்துக் கொண்டு போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். எங்களுடைய ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம். மிக முக்கியமான நோக்கமாக ஆட்டோக்களுக்கு 12 ஆண்டுகளாக அரசு கட்டணம் நிர்ணயம் செய்யாததை உணர்ந்து ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் என்பதற்காக, பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் ஒரு நல்லுறவு வேணும் என்பதற்காக குறைந்தபட்ச கட்டணமாக ஆட்டோக்களுக்கு 50 ரூபாயும் கூடுதல் கட்டணங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு 18 ரூபாயும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற 1/2/2025 முதல் நாங்கள் இந்த கட்டணத்தை தான் வாங்குவோம். ஏன்னா போக்குவரத்து துறை ஆணையர் தெளிவான பதில்களை திரும்ப 2022 5ஆம் மாதம் பொதுமக்கள் அதுக்கப்புறம் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோரெல்லாம் கூட்டங்களை நடத்தி அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடிய பதில் என்னன்னா, அரசுக்கு நாங்கள் பரிந்துரை செஞ்சுட்டோம், அரசு கட்டணத்தை விரைவில் நிர்ணயம் செய்யும். இது மட்டும் தான் பதிலாக வருது. புதுச்சேரி காரைக்கால் போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஆட்டோ பேரணி நடைபெற்றது. இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள வீரமா காளியம்மன் கோவிலில் உள்ள உண்டியலை தர்மராஜ் என்ற இளைஞர் உடைத்து பணத்தை திருடிச் சென்றுள்ளார். தொடர்ந்து இது குறித்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு 1 மணி நேரத்தில் தர்மராஜை போலீசார் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து திருத்துறைப்பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பல்பாக்கியில் ஓம் காளியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட விழாவில் கரகாட்டம், பம்பை மேளம் முழங்க இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நகராட்சி ஆணையாளர் சோனியா அதிரடியாக வீடு வீடாக சென்று வீட்டு வரி வசூல் செய்தார். நகராட்சி மேலாளர் ரவி, சுகாதார ஆய்வாளர் ராமலிங்கம், வருவாய் ஆய்வாளர் சிவகுமார், மேற்பார்வையாளர் பழனி மற்றும் வரி தண்டலர்கள் உள்ளிட்டோர் பெட்டி நாயுடு தெரு உள்பட பல பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிரடியாக வரி வசூலில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் AITUC சார்பில் திருவண்ணாமலை சின்னக்கடை தெருவில் உள்ள செங்குந்தர் திருமண மண்டபத்தில் சென்னை தலைமை செயலகம் முன்பு நடைபெறக்கூடிய காத்திருப்பு போராட்டத்திற்கான ஆயத்த மாநாடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் தலைமை செயலகம் முன்பு பிப்ரவரி 11ஆம் தேதி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் அறிவித்துள்ளார். ஒரு 4,000 பணியாளர்கள் இடைப்பட்ட காலத்தில் மரணமுற்றும் வேறு வேலைகளுக்கும் சென்று விட்டார்கள். 21 ஆண்டுகள் பணிபுரிந்த நிலையிலும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல், அது குறித்து சிந்தித்து பார்க்காமல் இருப்பது ஒரு நியாயமற்ற பணியாளர் நடைமுறையாகும். கடந்த 2 ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையோடு 4 ஆண்டுகளாக காத்திருந்தோம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்பவரும் இவருடைய மனைவி ஜான்சிராணி என்பவரும் அரியலூருக்கு வந்துவிட்டு ஊர் திரும்பினர். அப்பொழுது தாமரைக்குளம் ராம்கோ சிமெண்ட் ஆலை பிரிவு சாலையில் அருகே சென்றபோது ராம்கோ சிமெண்ட் ஆலையில் இருந்து வந்த டிப்பர் லாரி நின்று வராமல் இவர்கள் மீது மோதியது போல் சென்றதால் ஆத்திரமடைந்த தம்பதியினர் சாலை குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி 50க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தம்பதியினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.
தேனி மாவட்டத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தீ தடுப்பு செயல்முறை விளக்கம் தீயணைப்பு துறையினரால் செய்து காண்பிக்கப்பட்டது. நீதிமன்ற பணியாளர்களுக்கு தீ தடுப்பு மற்றும் தற்காலிக பேரிடர் காலங்களில் செயல்பட வேண்டிய நடைமுறைகள், தீ பற்றி எரிந்தால் எடுக்கப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்முறை விளக்கங்கள் செய்து காண்பிக்கப்பட்டது. இதில் நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சாலை பாதுகாப்பு மாதம் 2025 முன்னிட்டு அவிநாசி போக்குவரத்து காவல்துறை மற்றும் திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்டவை இணைந்து வித்தியாசமான முறையில் கலை நிகழ்ச்சியுடன் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நாடக நிகழ்ச்சி நடத்தினர். இதில் கல்லூரி மாணவர்கள் குழு சாலையில் தலைக்கவசம் அணியாமல் சென்று விபத்து ஏற்பட்டது போல தத்ரூபமாக நடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருநகர் பகுதியில் ஜமாஅத் அமைப்புகள் சார்பில் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் முத்துசாமி, வேட்பாளர் சந்திரகுமார் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொய்தீன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து கொள்கை ரீதியாக திமுகவுடன் பயணிக்கிறது என்று கூறினார். இந்தியாவில் 25 கோடி முஸ்லீம்களாகிய நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்னா, முஸ்லீம்கள்ங்கிற முறையில் குரானை ஒரு கையில் ஏந்தி கொண்டு பயணம் பண்ணுங்க, இன்னொரு கையில் இந்தியர்கள் சாசனத்தை ஏந்தி கொண்டு பயணம் பண்ணணும். குரான் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் தி அதர் ஹேண்ட். இதுதான் எங்கள் கோரிக்கை. இதில் யார் என்ன தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அவருடைய அன்பு மகன் தளபதி மு.க. ஸ்டாலினும் இன்னும் வரக்கூடிய அவருடைய மகன் அவரும் இது ஏதோ ஒரு குடும்ப அரசியலாக நான் நினைக்கவில்லை. ஒரு கொள்கை குடும்பமாக தொடர்ந்து இருக்கிறது. இந்த கொள்கை குடும்பம் அன்று இருந்தது, இன்று இருக்கிறது, நாளைக்கு இருக்கும். அதோடு நாங்கள் அன்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், என்று இருப்போம். தூத்துக்குடி கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்மன் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு பத்ர தீபம் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பங்கேற்று விளக்கு ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். ஈழத்தமிழர்கள் படுகொலையை கண்டித்து போரை நிறுத்த வலியுறுத்தி தன் உடலில் தீயை வைத்து உயிர் மாய்த்த தியாகி முத்துக்குமாரின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்றது. இதில் முத்துக்குமார் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் உள்ள குப்பை கிடங்கில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட குப்பைகளில் தீப்பற்றி புகை சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். குடியிருப்பு பகுதியில் இருக்கும் குப்பை கிடங்கை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று தாம்பரம் மாநகராட்சி ஆணையரிடம் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் முட்டத்தூர் பகுதியில் இயங்கி வரும் ஒய்காப் மேல்நிலைப் பள்ளியில் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தின் 50வது பொன்விழா ஆண்டின் கொண்டாட்டமாக நிறைவு பெற்ற நலப்பணிகள் அர்ப்பணிப்பு விழா, புதிய நலத்திட்டப் பணிகளுக்கான தொடக்க விழா மற்றும் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா ஆகியவை நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேலூர் பேராயர் ஹென்றி சர்மா நித்யானந்தம், தனியார் பள்ளியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் 1000 ரூபாய் நிதியளிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பது சிறப்புக்குரியது. அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். நான் சென்னையிலே அவரை சந்தித்த போது, நீங்கள் எப்பொழுதும் சிறுபான்மையினர் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை நீங்கள் இருதயத்தில் வைக்க வேண்டாம், எங்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நடந்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நெய்க்குப்பி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவியரிடையே தற்காப்பு கலையை ஊக்குவிக்கும் விதமாக திமுக நிர்வாகி ஏற்பாட்டில் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. தற்காப்பு கலையில் தேர்ந்த மாணவ மாணவியர் SMC குழுவினர் முன்னிலையில் தற்காப்பு கலையை செய்து காண்பித்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்ட பின் நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் சூப்பர் மார்க்கெட்டில் தினமும் மளிகை பொருட்களை திருடிய பெண் கையும் களவுமாக சிக்கினார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளுடன் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.